நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் முடிச்சிடாதடா. என்னடா எவன் விஷம் வச்சுட்டானா? டேய் முடிச்சிடாதன்னு சொன்னலடா. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தானே சொன்னேன். இப்ப என்னடா பண்றது? பசிக்குதுடா. டேய் பசிச்சா போய் கேண்டீன்ல ஏதாவது வாங்கி திங்க வேண்டியதாடா. அதை விட்டு சாப்பிட்டு இருக்கவங்கிட்ட வந்து முடிச்சிடாத கத்திக்கிருக்க. இதெல்லாம் ஒரு குழப்பாடா. கேண்டீன் திறக்க லேட் ஆகும் போல இருக்குடா. கொடூரமா பசிக்குதுடா. சரி இரு, நைட் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி பேக் உள்ள போட்டேன், இருக்கான்னு பாப்போம். சீக்கிரம் பாருடா. சாரி மாப்ள, மறந்துட்டேன்டா. நேற்று நைட்டு தூக்கத்திலே சாப்பிட்டேன்டா. டேய் தூக்கத்துல நடப்பாங்க, பேசுவாங்க, பிஸ்கெட்லாம் மாடா எடுத்து சாப்பிடுவாங்க. மாப்ள பிஸ்கட் மட்டும் கிடையாது, ஒரு ஃபுல் பிளேட் பிரியாணியே சாப்பிடுவேன். வாங்கிட்டு வந்திருக்கோம்டா. டேய் தண்ணி பாட்டில் இருக்காடா? எதுடா? இல்லடா, தண்ணி குடிச்சாவது பசி ஆத்திக்கலாம் தான்டா. என்னடா பேசுற நீ? என்னடா? டேய் என்னடா பேசுற நீ? தமிழ்டா. யாரா நீ? இல்ல கேக்குறேன், யாரா நீ? விமல்டா. ஏன்டா இப்படி கொள்ற? டேய் நீ என் நண்பன்டா. ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் பசின்னு கேட்டா கூட பப்ஸ் வாங்கி தரவேன்டா. என் நண்பனி உன்னை தண்ணி குடிக்க விட்டுருவானாடா? அப்ப தண்ணியும் குடிக்க விட மாட்டே நீ? இருடா, உனக்கு சோறு உஷார் பண்ணி தரேன். நம்மள நம்பி பசின்னு வந்துட்ட, அப்படியே சும்மா விட்டுருவோமா? இரு ஃப்ரீயா விடுறா. இருடா. என்ன பண்றது? ஏ லட்டு எங்கடா? அந்த வர்றா பாரு மாப்ள. அட போடா, நான் உண்மையான லட்டுன்னு நினைச்சேன். மாப்ள இவளை பார்த்து லட்டுக்கு பேரை வச்சாங்களா இல்ல லட்டை பார்த்து இவளுக்கு பேரை வச்சாங்களான்னு தெரியலடா. வா போய் மடக்குவோம். ஹாய் லட்டு. நான் கிளாஸுக்கு போறேன். மீட் மிஸ்டர் விமல். தெரியும் நிலோட ஃப்ரெண்ட் தானே நீ? சரி அப்புறம் பேசலாம். லட்டு ஒரு நிமிஷம் இரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி 10 செகண்ட் டைம் தரேன். என்ன விஷயம் சொல்லு. லட்டு, நம்ம நண்பர் விமல் நேற்று நைட்ல இருந்து சாப்பிடலையா. இப்ப காலேஜ் கேண்டீனை வேற பூட்டிட்டாங்க. அதனால நீ வீட்டுல இருந்து கட்டிட்டு வந்த 3 சோத்து முட்டையில ஒரு சோத்து முட்டை அவுத்துக்கிட்டேன்னு வை, நண்பன் பசி ஆறிடுவேன். நீ சேர்த்து வச்ச பாவத்தை கொஞ்சம் கழுவுன மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து செய்யி. சரி எவ்வளவு தருவேன்? என்னது? என் 3 பார்சல்ல 1 குடுக்கறதுக்கு எவ்வளவு காசு கொடுப்பேன்னு கேட்டேன். டேய் நீ காலேஜுக்கு படிக்க வந்தியா இல்ல பார்சல் விக்க வந்தியா? கையேந்திரது நீயா இல்ல நானா? டேய் விட்றா, இவ பேசுறது கேட்டாலே பசி போயிடும் போல இருக்கு. அப்ப விடுங்க. இரு, எவ்வளவு வேணும்? 50 ரூபா. அரியே அன்லிமிட்டட் மீல்ஸே 40 ரூபா தாண்டி, 50 ரூபா கேக்குற? வேண்டாம்னா விடு, நான் கிளம்புறேன். இரு. மாப்பிள்ள பசியார்னவே முகத்தை பாக்குறதே ஒரு சந்தோஷம் தான்டா. தயிர் சாதத்துல எவ்வளவு கிரேப்ஸ் இல்ல, தயிர் சாதம் கலரே மாறுற அளவுக்கு. எல்லாம் நல்லா ருசியா தான் சாப்பிடுறாளுங்க. ஓகே மச்சி, நான் கிளாஸ் கிளம்புறேன். டேய் இப்பதான்டா சாப்பிட்ட, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ. இல்லடா மச்சி, வாதி கொஞ்சம் விவகாரமான ஆளு, நான் கிளம்புறேன். சரி கிளாஸுக்கு தானே போற, அது ஒரு ரெஸ்ட் தான், கிளம்பு. டேய் லட்ரா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், தேங்க்யூ. டேய் அவளுக்கு எதிரா தேங்க்ஸ் சொல்ற? அதான் 50 ரூபாய் கொடுத்துருக்கோம்ல. பரவாயில்ல தேங்க்ஸ், நான் கிளம்புறேன். பாய். போயிட்டு வா. ஏண்டா தயிர் சாதத்தை முழுசா சாப்பிட்டானா? ஆமா, கொலை பசியில இருந்தால அதான் அடிச்சு சாத்திட்டேன். அச்சச்சோ, என்னடி ரியாக்ஷன் இது? பார்சல் மாறி போச்சு. என்ன பார்சலு? நான் 2 பார்சல் தயிர் சாதம் வச்சிருந்தேனா, ஒன்னு வந்து நார்மல் தயிர் சாதம், இன்னொன்னு வந்து காஃப் சிரப் தயிர் சாதம். எது காஃப் சிரப் தயிர் சாதமா? என்னடி சொல்ற? இல்ல மொக்கையான கிளாஸ் இருந்தா தூங்கணும்ல, அதான் தயிர் சாதத்துல காஃப் சிரப் கலந்து வச்சுப்பேன். எப்பெல்லாம் தேவையோ அப்ப எடுத்து சாப்பிட்டுப்பேன். தூக்கம் நல்லா வரும். அந்த பார்சல தான் தெரியாம மாத்தி கொடுத்துட்டேன். அதுதான் தயிர் சாதம் ஒரு மாதிரியா கலரா இருந்துச்சா? அடி பாவியலா, கிளாஸ் ரூம்குள்ள தூங்குறதுக்கு என்ன நான் கூத்தடிக்கிறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, கிளாஸ்ல கொஞ்சம் கிறக்கமா உட்காந்துருப்பான், அவ்வளவுதான். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நம்ம பையில கிளாஸுக்குள்ள ஒழுங்கா உட்காந்தாலே ஒன்றும் புரியாது, இதுல இது வேறையா? விலங்கு. குட் மார்னிங் சார். ஸ்டூடெண்ட்ஸ்,
pay your attention. What I am about to teach you is very, very important. கடந்த 5 வருஷத்துல 7 தடவை யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல இதை கேட்டிருக்காங்க. இதை புரிஞ்சு படிங்க, டப்பா அடிக்காதீங்க. ஏன்னா மக்க அடிச்சு இதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஓகே சார், புரிஞ்சுது. வெல், ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சு படிங்க. A for apple. எல்லாரும் எழுதியாச்சா? V for விமல். சூப்பர், செமையா இருக்கு சார். என்ன சொன்ன? சூப்பர் சார். What nonsense are you talking? சார், stand up. stand upனா புரியல? தமிழ்ல சொன்னா எந்திரிச்சுக்கோ, தெலுங்கு கன்னடத்துல சொன்னா லே, மலையாளத்துல சொன்னா எழுந்துக்கோ, ஹிந்தியில சொன்னா விட்டோ. என்ன சொன்ன? புரியலையே. சூப்பரா சூப்பரா. நான் என்ன இங்க குட்டிக்கரனை அடிச்சு வித்தையா காட்டிக்கிட்டு இருக்கேன்? சூப்பர்ங்கிற இல்ல சூப்பர்ங்கிற அளவுக்கு பாடம் தான் புரிஞ்சிருச்சா? சொல்லு, இந்த டெரிவேஷன் இன்டெகிரல் ஏன் யூஸ் பண்றோம்? வாட் இஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் இட்? தொண்டை கீழே கத்துறேனே, எங்க சொல்லு பார்க்கலாம். சார், எனக்கு புரியல சார். I said get out of the class. சார், உண்மையிலே எனக்கு புரியல சார். I said get out of the class. தமிழ்ல சொன்னா கிளாஸ் விட்டு வெளியில போன்னு அர்த்தம். தமிழ் மட்டும் போதுமா? இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான். I am not in the mood. சாரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். நவ் ஐ எம் ஆல் ரைட். சாக் பீஸ் எங்க? ஓ, இவன் பேர் என்ன? அழகேசன் சார். அழகேசன். எல்லாரும் அமைதியா இருங்க. அவன் எந்திரிக்க வேணாம். நான் போய் பிரின்சிபாலை கூட்டு வந்துடுறேன். சார் I have to meet the madam immediately. சார், பிரின்சிபாலை உடனே பார்க்கணும்னு சொல்றேன் தமிழ்ல. ஓ, மேடம் மீட்டிங்ல இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகாது, உடனே பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு சொன்னாங்க. ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறாங்க. நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். முக்கியமான ஒர்க்கியா, கட்டாயம் நான் மேடத்தை பார்த்தானுயா. மேடம் மேடம், நான் தான் சொன்னேன்ல சார், மேடம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்கன்னு. நான் எழுப்பிக்கிறேன்யா. மேடம், என்ன சார் பண்றீங்க? எழுப்ப போறையா, எதுவும் நடக்காது, நீ சும்மா இரு. சார் ஒரு நிமிஷம். இப்படி வேகமா எழுப்புனா மேடம் பயந்துருவாங்க.
ஏதாவது எமர்ஜென்சினா எப்படி எழுப்பணும்னு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, நீயே எழுப்பு. யோ, என்னையா பண்ற? அவங்கள எழுப்புறியா இல்ல தூங்கட்டும்னு தடவி கொடுத்துட்டு இருக்கியா? சத்தம் போட்டு பேசாதீங்க. குட் மார்னிங் மேடம். வாங்க மருது கண்ணன். அது வந்து அந்த இசிஇ செமினாரை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேனா, டீப்பா யோசிக்கும் போது கண்ணை முடிக்கணும்னு லாஸ்ட் வீக் ஒரு சயின்ஸ் ஜேர்னல்ல படிச்சேன். ஓகே மேடம். நல்லா யோசிக்க முடியுது மருது கண்ணன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா மேடம். சொல்லுங்க மருது, என்ன விஷயம்? ஒரு பையன். சரி, நீங்க பிஸியா இருக்கீங்க, நான் அப்புறம் வரேன் மேடம். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒரு பையன் கிளாஸ் ரூம்ல தூங்கிட்டு இருக்கான் மேடம். எப்பயாவது அசதியில கண்ணை மூடுறது சகஜம்தான் மேடம். ஆனா இந்த பையன் கிளாஸ் ரூம்ல தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கான் மேடம். I think this is too much. What do you mean? You mean he's sleeping on the floor during the class, huh? You have to see it to believe it, madam. அதனால தான் யாரையும் எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடறதுக்காக வந்தேன். இப்ப கிளாஸுக்கு வந்தீங்கன்னா அவன் தூங்குறத நீங்களே பார்க்கலாம் மேடம். எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு மேடம் இந்த மாதிரி பிஹேவியர்லாம் பார்க்கறதுக்கு. Let's go. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். That's it, man. Unbelievable. அழகேஷ், அழகேஷ், அழகேசன், யாராவது தண்ணி பாட்டில் வச்சிருக்கீங்களா? தண்ணி பாட்டிலாம் இல்லை சார். அந்த ரிஜிஸ்டர் எடுத்துட்டு வா. சரிங்க சார். இந்தாங்க சார். அஜய், அகிலன், அழகராஜா, அழகேசன் சார். சார், நீங்க ஏன் சார் நிக்கிறீங்க? உட்காருங்க. லாஸ்ட் இயர் செமஸ்டர்ல 90 days ஒர்க்கிங் டே. ஆனா உன்னோட அட்டெண்டன்ஸ் 30 days தான். எல்லா பேப்பர்லயும் வாஷ் அவுட். பிராக்டிகல்ஸ் நீ அட்டெண்டே பண்ணல. கணக்கு படி பார்த்தா இந்த காலேஜோட வேஸ்ட் ஸ்டூடெண்ட் நீதான். ஐ செகண்ட் இட் மேடம். இவ்வளவு புவர் பெர்ஃபார்மன்ஸ என்னோட கவனத்துக்கு எப்படி கொண்டு வராம இருந்தீங்க மிஸ்டர் மருது? நான் இவங்களுக்கு கவுன்சிலர் கிடையாது மேடம். சுந்தரி மேடம்னு ஒருத்தங்க லாஸ்ட் வீக் ரிசைன் பண்ணாங்களே, அவங்க தான் இவங்களுக்கு கிளாஸ் கவுன்சிலர். அவங்களா? ஷீ இஸ் நாட் அப் டு தி ஸ்டாண்டர்ட். ஒரு வகையில அவங்க ரிசைன் பண்ணது நல்லதுதான். அழகேசன், இனிமே நீங்க படிப்பை தொடர்றது புத்திசாலித்தனமா எனக்கு தோணல. காசும் வேஸ்ட். உங்க அப்பா தான் அந்த டெசிஷன் எடுக்கணும். உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா மேல மேடம் கார்டியனுங்க சித்தப்பா தான். சரி, உங்க சித்தப்பா என்ன பண்றாரு? சித்தப்பா ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு மேடம். என்னது, ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரா? சித்தப்பா தான் வீட்டை பாத்துக்கிறாரு, சித்தி எல்லா கண்ட்ரோல். ஓகே, உங்க சித்தி என்ன பண்றாங்க? சித்தி அரசியல்வாதியா இருக்காங்க மேடம், இப்ப மினிஸ்டரா இருக்காங்க. தம்பி, உங்க சித்தி பேர் என்னன்னு சொன்னீங்க? சட்டத்துறை அமைச்சர் தமிழ்ச்செல்வி மேடம். ஓ, சரி, நீங்களே சொல்லுங்க தம்பி, யார்கிட்ட பேசலாம்? ஏன்னா இப்படி எல்லாம் காலேஜ்ல நடந்திருக்கே, எனக்கே இன்ஃபார்ம் பண்ணலன்னு நாளைக்கு அவங்க கோச்சுக்க கூடாது இல்லையா? அதனால தான் சொல்றேன். நீங்க யார்ட்ட வேணா பேசலாம் மேடம், அது உங்க இஷ்டம். சரி, நம்பர் சொல்லுங்க தம்பி. என் ஃபோன் தொலைஞ்சிருச்சு, நம்பர் இல்லை மேடம். இப்ப கூட்டிட்டு வந்தோம்ல, அந்த பையனோட பேர் அழகேசன். அவன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அவன் பேரண்ட்ஸ் நம்பர் இருக்கும்.
அதை உடனே கொடுத்து அனுப்புங்க. ஆ மேடம் நான் கிளம்புறேன் மேடம். இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க. வரேன் மேடம். ஹலோ மிஸ்டர் கார்த்திகேயன் இருக்காரா? ஆமாம், கார்த்திகேயன் தான் பேசுகிறேன். சார் உங்க பையனை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல நீங்கள் யார் பேசுகிறதுன்னு சொல்லுங்கள். ஓ ஐ எம் சாரி. உங்க பையன் படிக்கிற காலேஜ்ல இருந்து பிரின்சிபல் பேசுறேன் சார். உங்கள் பேர் என்ன? சார் உங்கள் பேர் என்ன மேடம்? என்னோட நேம் எலிசபெத் சார். வெரி குட். எப்போவுமே ஃபோன் எடுத்த உடனே உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் தான் விஷயத்துக்கு வரணும். புரியுதா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். சாரி. இப்போ சொல்லுங்கள், என்ன விஷயம்? சார் உங்க பையன் விஷயமா தான் கால் பண்ணேன். அவர் என்ன பண்றாரு, காலேஜ்ல எப்படி படிக்கிறாரு, என்ன மார்க் வாங்குறாருன்னு எல்லாத்தையும் மானிட்டர் பண்றீங்களா? பசங்களை டைட்டாக மானிட்டர் பண்ணால் ஒன்றுமே நடக்காது. பசங்களை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும். நல்லா வளர்த்தா நல்லா வருவாங்க. இல்லைன்னா நம்ம எவ்வளோ டீட்டெயில் பண்ணாலும் அவங்க தேர மாட்டாங்க. அவங்கவுங்க போக்கில் அவங்க பாட்டுக்கு விட்டுறணும். சார் நீங்க கொடுக்கிற சுதந்திரத்தை அவர் மிஸ்யூஸ் பண்றாரு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? கிளாஸ்ல அவரோட அட்டெண்டன்ஸ் 30% தான் இருக்கு. இதுவரைக்கும் எழுதின எந்த பரீட்சையிலுமே அவர் பாஸ் ஆகல. உச்சகட்டமா இன்னைக்கு கிளாஸ்ல கடைசி பெஞ்சில் மறைஞ்சிக்கிட்டு தரையில படுத்து தூங்கிட்டு இருக்காரு சார். ஓஹோ, எப்போ பார்த்தாலும் நல்லா நொறுக்கு தண்ணி சாப்பிட்டு காலேஜ் கிளம்பி போயிட வேண்டியது. அப்புறம் கிளாஸில் தூக்கம் தானே வரும் மேடம். நல்ல உணவு பழக்கங்களை வச்சுருந்தா தானே நல்லா எதுலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நான் சொல்கிறேன் சரிதானே மேடம்? நீங்க இப்போ கொஞ்சம் காலேஜுக்கு வர முடியுமா சார்? உங்க பையனை பத்தி ஒரு முடிவு எடுக்கணும். நாங்க அப்படியே இதை கண்டும் காணாமல் இருக்க முடியாது இல்லையா? வாஸ்தவம் தான். அப்போ நீங்கள் அமைச்சர்கிட்ட தான் பேசணும். பையனோட காலேஜ் விஷயம்லாம் அவர் தான் பார்த்துக்கிறார். நான் மெயினாக ஹோம் மெயின்டெனன்ஸ் தான் பார்த்துக்கிறேன். அமைச்சருக்கு அடித்து பேசுங்க. ஃப்ரீயாக இருந்தால் அவங்கள வந்து பார்ப்பார். என்ன சார், நீங்களும் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கும். இல்லை மேடம், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நீங்கள் எதனால அமைச்சர்கிட்ட பேசுங்க. ஓகே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் சரியா இருக்கு, சந்தேகமே பட வேண்டாம். எல்லாம் சரியா இருக்கு. இந்தாங்க மேடம். இது உங்களுக்கான நிதி. இட்ஸ் ஓகே, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மேடம். இது டிபார்ட்மெண்ட்டுக்கு மேடம். ஹலோ. என் பேர் எலிசபெத்ங்க. நான் அசல் காலேஜ்ல பிரின்சிபலா இருக்கேன். சரி, ஏன் வளவளன்னு பேசுறீங்க? சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்க. அழகேசன் உங்க பையன் எங்க காலேஜ்ல தான் படிக்கிறாரு. இல்லையே, இப்பதான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். உங்களுக்கு யார் வேணும்? நீங்க மினிஸ்டர் தமிழ்ச்செல்வி மேடம் தானே? சாரி, ஏன் நம்பர் கொடுத்துருக்காங்களா? நான் உங்க பிஏ பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏதாவது டொனேஷனா இல்ல ஃபங்க்ஷனா? இல்ல மேடம், அழகேசன் காலேஜ்ல ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்றாரு. அது சம்பந்தமா மினிஸ்டர் கிட்ட பேசணும். ஏங்க, தம்பி நல்லா படிக்கலங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லக்கூடாது. இருங்க, மினிஸ்டர் கிட்ட கொடுக்குறேன். லைன்ல இருங்க. நீங்க கிளம்புங்க. நான் வரேன் மேடம். மேடம், உங்களுக்கு ஃபோன். ஹலோ, நான் சட்டத்துறை அமைச்சர் தமிழ்ச்செல்வி பேசுறேன். வணக்கம் மேடம், நான் அசல் காலேஜ் பிரின்சிபல் எலிசபெத் பேசுறேன். உங்க பையனை பத்தி கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. அவரோட ரிப்போர்ட்ஸ், மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப புவரா இருக்கு மேடம். அதான் உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க கொஞ்சம் நேர்ல வந்தீங்கன்னா. ஒரு நிமிஷம். இன்னைக்கு என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு? நம்ம கனக சபாபதியோட கல்யாணம். ஓ, அந்த கல்யாணம் இருக்குல்ல. சரி, அவரை அனுப்பி வச்சுடு. மறக்காம கார் அனுப்பிடு, இல்லைன்னா ஆட்டோல போய் நிப்பாரு. ஓகே மேடம். ஹலோ, நான் என் பிஏ கிட்ட கொடுக்குறேன். காலேஜ் எங்க இருக்குன்ற அட்ரஸ் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஓகே மேடம்.